பராத் பராக்ஷரவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அப்ராணோ ஹ்யமனः சுப்ரஹ ஹ்யக்ஷராத் பரதः பரஹ சர்வேஷாம் ஹ்யாத்மபூதோऽசௌ இதி வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः ஆகஸ்ட் மாसे 12 दिनः. अद्य दिनस्य विषयः आत्मनो महिमा इहेषः. मुण्डकोपनिषत् 2:1-2. அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஹ்யக்ஷராத் பரதः பரஹ என்ற இந்த மந்திரத்தினுடைய பார்வைதான் என்று. உபனிஷத் பிரதிபாத்யஸ்ய ஆத்மனஹ ஸ்வரூபம் அயம் மந்திரஹ சுந்தரதையா வர்ணியதி. உபனிஷத் நமக்கு உபதேசம் செய்கின்ற ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக இந்த மந்திரமானது வர்ணிக்கிறது. அந்தர்பகிஷ்ச பரிபூர்ண யோ அயம் ஆத்மா. அப்ராணஹ ஆத்மா பிராண சம்பந்த ரஹிதா. உள்ளே வெளியே அனைத்தும் பரிபூர்ணமாக இருப்பது எதுவோ அதுவே ஆத்மா. பிராணன் அற்றது, பிராணனுடன் சம்பந்தம் இல்லாதது என்று அர்த்தம். ஆத்மனஹா பிராணோ ஜாயதே அதஹ பிராணஸ்ய அதீனதா ஆத்மனோ நாஸ்தி. பிராணே சதி வா அசதி வா தேன ஆத்மனோ ந கிஞ்சித் சம்பவதி. பிராணன் ஆத்மாவிலிருந்து தான் பிறக்கிறது. அதனால் பிராணன் ஆத்மாவுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிராணன் இருப்பதும் பிராணன் இல்லாமல் இருப்பதும் ஆத்மாவை ஒரு விதத்திலும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருக்காது. ததா ஆத்மா ஆத்மனாஹ மனஹ சம்பந்த ரஹிதா. ஆத்மன ஏவ மனோ ஜாயதே. ஆத்ம நிமித்தம் ஹி மனசோஸ்தித்வம். மனஹ சாட்சிணஹ ஆத்மனஹ மனோதீனத்துவம் நாஸ்தி. மனश्च பிராணश्च அனாத்மபூதைஹி ஏவ. அதே போல் ஆத்மாவிலிருந்துதான் மனசும் தோன்றியது. மனசில் தோன்றுகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஆத்மா சாட்சிபூதமாக இருக்கிறது. ஆத்மாதான் மனசனுடைய அஸ்தி இருப்புக்கான காரணமாக இருக்கிறது. அதனால் மனசனுடைய இருப்பும் மனசை சாட்சிப்பதும் ஆத்மாவுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக ஆத்மா தனித்து திகழ்கிறது. அப்போ மனசு பிராணன் இது ரெண்டுமே அனாத்மா எனப்படுகிறது. ஆத்மா சுப்ரஹா புண்ணிய பாப சம்பந்த ரஹிதா. ஆத்மா தூயமானது. தூயமானதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாவமும் புண்ணியமும் அண்டாதது, ஒட்டாதது, இல்லாதது. திரிகுண சம்பந்தோவா தேசகால சம்பந்தோவா ஆத்மனஹ அபாவாத் ஆத்மா நித்திய சுத்தா. தேச கால விஷயங்களுக்கு சம்பந்தம் படாத 3 குணங்களுக்கும் உடையதாக இல்லாததாக இருப்பதனால் ஆத்மா நித்திய சுத்தமான ஒரு வஸ்து. ஆத்மா ஹி அவ்யாகிருதாதபி சூக்ஷ்மதரஹா. வெளித்தோற்றத்திற்கு வராத பரமசூக்ஷ்மமாக இருப்பது எதுவோ அது ஆத்மா. கல்பித சாங்கிய தர்ஷனே பிரதிபாதிதம் பிரதானம் சூக்ஷ்மம் பரம் ச பவதி. சாங்கியத்தினுடைய தர்சனத்தினால் சொல்லப்படுகின்ற பரம சூக்ஷ்மமான விஷயத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது ஆத்மா. வேதாந்த பிரதிபாதிதஸ்து ஆத்மா ஏதஸ்மாத் பரதஹா சூக்ஷ்மாத் பிரதானாதபி பரதரஹா சூக்ஷ்மதரஹா ஏஷ ஆத்மனோ மகிமா. அப்போ இந்த உலகிலேயே மிக மிக சூக்ஷ்மமாக இருப்பது எது என்று கேட்டால் அன்றே சாங்கிய தர்சகர்களால் சொல்லப்பட்டு வைக்கப்பட்ட அதி சூக்ஷ்மமான பிரதானம் என்ற ஒரு விஷயம். அந்த பிரதானத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது ஆத்மா. இதுவே ஆத்மாவனுடைய மகிமை. ஓம் பராத் பராக்ஷரவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.